வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த உடற்பயிற்சியை பற்றி உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லணும். ரொம்ப பேருக்கு உடற்பயிற்சி உடம்புல நோய் தீர்க்குது அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதோட சரி, நாம பல பிறவி தொடராகத்தான் இங்க இந்த பிரிவு வந்திருக்கு. அந்த பிறவி தொடராக செய்த ஒவ்வொரு செயலுக்கும் இந்த அணு அடுக்குக்கு ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு தொடர்பு உண்டு. அப்பா எந்த காரியம் செய்தாங்களோ அதே காரியத்தை மகன் செய்யறது சுலபமா இருக்கும். காரணம், அங்க பிரெயின் செல்ஸ் அரேஞ்ச்மெண்ட், பாடி செல்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இதெல்லாம் அதை தொடர்ந்து வருது. அப்படி சில இடங்கள்ல நாம் செய்த தவறு உடல்ல நோயா வர்ற போது உடம்புல சில இடங்கள்ல செல்ஸ் தாறுமாற இயங்கும். எந்த நோய் உள்ள இருந்தாலும் சரி அல்லது சாதாரணமா பிறவியிலேயே கூட சரி, எல்லா விதமான டிஸ்டர்பன்ஸ், செல்ஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல உள்ள டிஸ்டர்பன்ஸ் எல்லாவற்றையும் சரிப்படுத்தி அதை புதுப்பிக்கக்கூடிய அளவுக்கு உள்ளதான் நம்முடைய உடற்பயிற்சி. அது மனசுல வச்சுங்க. ஏதோ கையை தூக்க சொல்றாங்க, கையை கீழே போட சொல்றாங்க, அப்ப மூச்சு போட சொல்றாங்கன்றது இல்லை. நீங்க இந்த பயிற்சியை வேற எங்கேயாயினும் பார்த்திருக்கீங்களா? நம்ம மன்றத்துல தவிர வேற எங்கேயாயிலும் நம்ம பயிற்சி ஏதோ ஒன்னு ரெண்டு இதை ஒத்து வரும். அத நாம் ஒவ்வொன்றாக ஆரம்பிச்சு செய்து பார்த்து ஒரு விஞ்ஞான முறையில, உதாரணமா நான் முதல்ல என்ன செய்யணும்னு சொல்றேன்னா, ஊட்டு விடணும் உடம்புல. அதாவது டென்ஷன் இருக்கும், இறுக்கம் இருக்கும், சதையில இருக்கும், சதைக்கு எலும்புகளுக்கு ஒரு இறுக்கம் இருக்கும். அத ரிலாக்ஸ் பண்ணணும் முதல்ல. அதற்காக நீங்க நின்று மேல தூக்கி, கைய மேல தூக்கி மூச்சு போடுறீங்க. அந்த மூச்சு போடுற போது எந்த கைய தூக்கி மூச்சு போடுறதுல ஏன் கீழே வச்சு மூச்சு போடக்கூடாது? அப்படி இல்லை. இது வரைக்கும் நம்ம தினந்தோறும் செய்யற செயல்லையோ அல்லது எந்த தொழிலையோ தோலுக்கு ரத்தம் ஓடுறதுக்கு நீங்க என்ன செய்தீங்க? இது வரைக்கும் தோலுக்கு ரத்த ஓட்டம் வர்றதுக்கு ஒண்ணு செய்யறதில்ல. எந்த வேலை செய்தாலும் கையை கீழே போட்டா செய்யறோம். இந்த தூக்கி இங்கிருந்து ரத்தம் இங்க வர்ற அளவுக்கு எந்த வேலையும் நம்ம செய்யறதில்லை. சரி, அப்போ 4 மூச்சு போட்டு பார்த்தேன். 4 மூச்சு போடுற போது அங்க இருந்து நீ நல்லா இறங்குறதே தெரியுது. ரத்தம் இறங்கி தோல்ல வருது. அதன் பிறகு தோல்ல வந்த பிறகு கீழே இப்ப இப்படி தூக்குற போது என்ன ஆச்சு பாருங்க. லங்ஸ் மேல் பக்கம், அதனுடைய எக்ஸ்ட்ரீம் அப்பர் போர்ஷன், இந்த ரெண்டு நுரையீரலும் மேல் பகுதி விரியுது. நீங்க அப்படி தூக்கி மூச்சு போட்டு பாருங்க. கையை தூக்கி மூச்சு போட்டு பார்க்கிற போது மேல் பக்கம் நல்லா விரியும். அது விரியாதையே சுருங்கி 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 போக 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 சிலருக்கு அதனால லங்ஸ் டிசீஸ் வரும். சில இடங்கள்ல காத்து இதுவா இருந்தா அதை சுத்தம் பண்ணாத அதனால கெடுதல் வரும். அதையெல்லாம் அந்த பயிற்சியில நாம் சரிப்படுத்திக் கொள்ளலாம். இங்கே இப்படி தூக்கி போடுற போது இப்படி வருவே, கையை கீழே போட்டு அந்த 3 மூச்சு 2 மூச்சு இருக்கிற வரைக்கும் என்ற போது இங்க இருந்து எதிர்ப்புறமா ஓடுது ரத்தம். மறுபடியும் அதை கீழே போடுற போது அதே இடத்துக்கு வருது. எப்படி ரத்த ஓட்டம் தானாகவே பாய்ச்சர்னால ரத்தம் இங்க இருக்கக்கூடிய ரத்தம் இங்க வர்றதுக்கும் மறுபடியும் அதை திரும்பி வர்றதுக்கும் சாதாரணமா தானாகவே ரத்த ஓட்டத்தை ஏற்படுத்துறோம். அதே போல இந்த கீழே போச்சு வச்சுட்டு நீங்க மூச்சு போட்டீங்கன்னா லங்ஸ் கீழ்பக்கம் விரியும். இந்த சயின்ஸ், இந்த விஞ்ஞான அறிவோட தான்
இந்த கைய மேல தூக்கி அதுக்கப்புறம் நீங்க ரத்தம் சுட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் போயிட்டோம். எவ்வளோ பேரு 35 வயசு 40 வயசுக்கு மேல கைய தூக்க முடியாத இருக்காங்க. ரொம்ப பேர் 40 வயசு 45 வயசுக்கு மேல எழுத்து எல்லாம் மாறிடும். எவ்வளவு அழகா எழுதி இருந்தவங்க கூட அதுக்கப்புறம் எழுத்து மாறவே முடியாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு இப்ப கூட நான் எழுதுற எழுத்து ஒன்றும் மாறதில்லை. முன்னை விட இன்னும் நல்லதான் இருக்கு அந்த எழுத்து. காரணம் என்னன்னா அந்த இங்க இருந்து விரல் வரையில ஓடுற ரத்த ஓட்டத்துல அது நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். அதனால்தான் அப்படி ஒவ்வொன்றும் பாருங்க. இந்த